சார் வணக்கம். வெல்கம் பேக் டு டைம் பார்த்து பேசலாம் யூடியூப் சேனல். இப்போ நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம திருப்பியும் சேனல் பூஸ்ட் பண்றோம் நம்ம. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள். அதாவது பேட்டரி வெஹிக்கிள், அதாவது பேட்டரியில இயங்கக்கூடிய வெஹிக்கிள் தான் பேட்டரி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பேட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துச்சு, சக்சஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சொல்ல போனோம்னா அந்த டெல்ஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு கார் கம்பெனி அமெரிக்கால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாரி அந்த மாரி கம்பெனிலாம் நம்ம இந்தியாவுக்கு வருமா? என்ன சாத்தியக்கூறு நம்ம பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் வணக்கம். வணக்கம். இத பத்தி உங்க கருத்துக்கள் சொல்லுங்க சார். இப்ப பேட்டரி ஆப்பரேட்டட் வெஹிக்கிள் வந்து இந்தியால இப்பதான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி மேலை நாடுகள்லாம் நல்லா ஃபாஸ்டா வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப அந்த பேட்டரி தான் மெயின் ப்ராப்ளமே. இப்ப பேட்டரியில வந்து சார்ஜ் பண்ண முடியாது இமிடியேட்டா. அந்த சார்ஜிங் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுல சக்சஸ் பண்றப்ப தான் அந்த பேட்டரி ஆப்பரேட்டட் வெஹிக்கிள் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆனால் அது காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. அந்த காஸ்ட்டை குறைச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சக்ஸஸ் ஆகும். இப்போ நிறையா அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் பஸ்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து மேஜராக இங்கே வந்து இந்தியாவில் வந்து டாட்டா இதை வந்து மேஜராக போயிட்டு இருக்காங்க. இப்போ டாட்டாவோட வெஹிக்கிள் நிறையா இருக்கு. அவங்க வந்து ஒரு 1 லேக் டார்கெட் பண்ணிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயருக்கு பர் லேக் வெஹிக்கிள் டார்கெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸான் அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு காம்படிட்டரிங் என்ன எதுவும் யாரும் கிடையாது. இப்போ பெரிய லெவலில் அவங்க தான் இப்போ மோனோப்புலி மாரி தான் போயிட்டு இருக்காங்க. பாக்கியெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் சக்ஸஸ் ஆகல. ஸோ கம்பெனி நல்லா பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் மேஜர் ஷேர் அவங்க தான் வச்சுருக்காங்க. நெக்ஸான் தான் வச்சுருக்காங்க. டாட்டா தான் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் 2 வீலர் வேற இருக்கு. 2 வீலர்லேயும் நல்ல காம்படிஷன் போயிட்டு தான் இருக்கு. ஃபியூச்சரில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. ஓகே சார். இப்போ உங்களுக்கு நீங்க பேட்டரி வெஹிக்கிள் நீங்க ஏறி போயிருக்கீங்களா? வண்டி பார்த்துருக்கீங்களா? அது அனுபவம் உண்டா உங்களுக்கு? அது மாதிரி ஏறி போயிருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்டு வண்டி கார்லயே இப்போ டிராவல் பண்ணிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு? சவுண்டு இருக்காது, அவ்வளோதான். அது மெயினாக வந்து சவுண்டு ஸ்மூத்தாக இருக்கும், டிரைவிங் நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டடு ஏசி இருக்குமா? ஏசி எல்லாமே இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி போட்டால் என்ன, பேட்டரியிலேருந்து தானே ஏசி போகுது. ஆமாம். உங்களுக்கு மைலேஜ் குறைஞ்சிடும், அவ்வளோதான். அதாவது பேட்டரி அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். பாக்கிபடி மேஜரா பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப வந்து நம்ம வந்து டீசல், பெட்ரோல் வந்து 2 கிலோமீட்டருக்கும் 5 கிலோ ஹைவேஸ்லயே இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் இந்தியால என்ன கொண்டு வந்துருவாங்களா சார்? பேட்டரி இல்லைங்களா? ஆமா சார். இல்ல, இப்ப அதுதான் இப்ப மேஜரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு. அதாவது டாட்டாவும் இந்தியன் ஆயிலும் மெர்ஜப் ஆகி இப்போ இந்தியன் ஆயில் அவுட்லெட்லாம் இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதனால என்ன ஆகும், எல்லா இந்தியன் ஆயில் அவுட்லெட்லையும் வந்து மேஜராக வந்துடும். இப்போ அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து எங்கே வேணாலும் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் மேப்லேயும் ஒரு ஆப் வந்துருச்சு, எங்கெங்கே நியர்பை சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில், இப்போ முன்னாடி வந்து பெட்ரோல் பம்ப் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தான் காமிக்கும். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனே எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிற காமிக்கிற லெவலுக்கு கூகுள் மேப் அட்வான்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபைன் சார். இப்ப இது இப்ப பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ணா அந்த எரிக்கக்கூடிய புகை வந்து இதாகும், பொல்யூஷன் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பேட்டரில இருந்து வரக்கூடிய அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ரேஸ் வந்து பூமியை பாதிக்குமா சார்? சார்ஜ் அப்ப அந்த வேவ்ஸ் வந்து பூமியை பாதிக்குமா? அது வந்து இப்போ நம்ம வந்து பழசு தாங்க, அந்த லெட் ஆசிட் பேட்டரி தான் அதுதான் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இது இப்போ ஃபுல்லாகவே வந்து சீல்டட் பேட்டரி தானே. இதுலேருந்து கேஸ் வெளில வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சீல்டட் பேட்டரி. அடுத்து அந்த ஆசிட் தண்ணி ஊற்றினா தான் அந்த கேஸ் ஃபியூம்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகி வெளில வந்துட்டு இருக்கும். இதில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதனால அதிகமாக இது கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. வேற எதுவும்? ஓகே சார். இப்ப வந்து இப்ப நார்மலா நம்ம 2 பேருமே இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். பட் கம்பெனி வந்து நிறைய R&D பண்ணி டெஸ்ட் பண்ணி தான் அனௌன்ஸ் வெளியில விடுவாங்க.
ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க? இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நெறைய வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க. கோயம்பேடுல, பெசன்ட் ஈசிஆர்லாம். அதுல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேட்டரி வெஹிக்கிள் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? இன்ன பிரச்சனைகள் டிவில ஏதாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாரி ஏதாச்சும்? இல்ல சார். அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல தான் கொஞ்சம் இருந்தது. அந்த பேட்டரி ப்ராப்ளம் இருந்தது. அதாவது ஃபயர் ஆயிடுச்சு அந்த மாரின்ட்டு. அது ஒரு 2, 3 வெஹிக்கிள் தான் அது மாரி ஆனுச்சு. பாக்கிப்படி இங்க சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இதுவரைக்கும் நானும் பார்த்ததில்ல. எங்கேயும் வண்டி இந்த மாரி பிரேக் டவுன் ஆயி நின்னு ப்ராப்ளம் இது மாரிலாம் பார்த்ததில்ல. ம். நல்லா தான் போயிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்டும் இது மாரி யாரும் இதுவரைக்கும் குடுத்தது இல்லையே. அந்த மாரி எதுவும் மேஜர் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததும் இல்ல. ம். ஓகே சார். ஃபைன். எத்தன பேர் சார் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல போலாம் தோராயமா? இல்ல சார். நம்ம நார்மல் வெஹிக்கிள் யூஸ் பண்ற மாரி தான் அதுவும். நம்ம எத்தன பேர் ஓ! அதுல ஏத்திருக்கோமோ, இப்ப 4 பேர்னா 4 டிரைவர் பிளஸ் 3ன்னா டிரைவர் பிளஸ் 4 மொத்தம் அதான். அதே கெப்பாசிட்டி தான். எஸ்யூவி அந்த மாரி இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அந்த கெப்பாசிட்டி 7 சீட்டர் அந்த மாரி வரும். ஓகே, ஓகே. பஸ்ஸே வந்துருச்சு சார். பஸ்ஸும் அது மாரி பண்ணியிருக்காங்க. பஸ் வெஹிக்கிள். வந்துருச்சா? பஸ் வந்திருக்கு. ஓ! ஃபைன் சார். ஃபைன், ஃபைன். அப்ப ஃபியூச்சர்ல வந்து எலக்ட்ரிக் பேஸ் வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் வரும்னு சொல்லுங்க ஓப்பனா. அது எப்படி வேணாலும் போலாம் சார். ஏன்னா இது ஆல்டர்னேட்டிவ் வெஹிக்கிள் தான் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது பேட்டரிக்கு ம். ஈக்குவலன்ட்டா வேற ஏதாச்சும் கிடைச்சதுன்னா அதுக்கு போயிடுவாங்க. இது கொஞ்சம் ம். எக்ஸ்பென்சிவ் தான் இது. பேட்டரி வெஹிக்கிள். ஓ! அதனால வேற ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சதுன்னா போயிடுவாங்க. இதுல வந்து ஹைட்ரஜன் ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன் ம். சக்சஸ் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் சைடு போயிடுவாங்க. ஹைட்ரஜன் சக்சஸ் பேட்டரியோட. பண்ணிட்டாங்க. ஹூண்டாய் கார்ல சக்சஸ் பண்ணிட்டாங்க சார். சக்சஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும்ல. நீங்க சக்சஸ் ஒரு ஆள் சக்சஸ் பண்ணி அது இது கிடையாதுல்ல. மார்க்கெட்ல எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகே. அப்பதான் அது சக்சஸ். ம். சார் இப்ப அ நான் வந்து பேட்டரிகள் வைக்கிற மாரி இருந்தா, நான் தோராயமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா கரெக்ட்டா இருக்கும் சார்? சார் அதுலயும் இதே மாதிரி செக்மெண்ட் வைஸ் தான் சார் அதுலயும். ம். ஸ்டார்டிங் வெஹிக்கிள் பேஸ் வெஹிக்கிள்க்கு இதே காஸ்ட். அது மாதிரி ஆட் ஆனுக்குலாம் அதே மாதிரி தான். இந்த வெஹிக்கிள் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் காஸ்ட். இப்போ ஹைபிரிட் வேற வந்துருச்சு. அதாவது ஆமா. 2 ஃபியூயல் யூஸ் பண்ற மாதிரி. இப்போ பெட்ரோல் கம் பேட்டரி அது மாதிரி வந்துருச்சு. இப்போ எங்கெங்க தேவையோ அங்கே வந்து பேட்டரி சார்ஜ் ரீசார்ஜ் ஆகிக்கும் ரன்னிங்கில் பெட்ரோல் இருந்ததுன்னா. ம். பெட்ரோலில் ரன் ஆகிறப்ப அது சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ம். கொஞ்சம் சிட்டியில் டிரைவ் ஆகிட்டு இருக்கிறப்ப பெட்ரோலில் இதுக்கு மாறிடும். பேட்டரியில் ஒர்க் ஆகும். ஸோ ம். மேஜராக அந்த மாதிரி ஹைப்ரிட்ல எல்லாம் இப்போ நிறைய வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாருதி சியாஸ்ன்ற ஒரு காருங்க சார். என்ன பண்ணா நியூட்ரல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் மட்டுமே சுத்தி ரன் பண்ண வைக்கும். ஷாஃப்ட்ல இருந்து. அதே மாரி 40 கிலோமீட்டருக்கு மேல போனா தான் டீசல்லேருந்து பெட்ரோல் அந்த ஃபியூல் பம்ப் ஓப்பன் ஆகுங்க. 40 கிலோமீட்டர் அந்த ஸ்பீட்க்குள்ள தான் பேட்டரில ஆப்பரேட் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து மைலேஜ் இன்னும் ஃபியூல் கன்சம்ப்ஷன் அதிகமா வந்து இந்த மாரி நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி இந்த இனோவா பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போனா தான் ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சர்வே சொல்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் இப்ப நெறைய கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட் தானே சார்? அதாங்க அதுதான் ஹைப்ரிட்டுங்கிறது. அதாவது அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோதான் இதுக்கு மேலே போணுச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணணுன்ட்டு. ஏன்னா சிட்டி ரைடில் தான் உங்களுக்கு வந்து ஃபியூயல் வந்து லாஸ் ஆகும். அதுதான் ஆமா. சிட்டி ரைடில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் வந்து போச்சுன்னா உங்களுக்கு டீசலில் கொண்டு போய்க்கிறாங்க. ம். பட் ஹில்ஸ்லாம் ஏறுமா சார் பேட்டரி? ஹில்ஸ்லாம் ஏறுமா? ஏறுறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து இதாகும். திணறும். எனர்ஜி திணறலாம் திணறாது. இந்த அ. வண்டி போற மாதிரி தான் போகும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஹில்ஸ் ஏறதுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓ! ஓகே சார். ஆ அதுல வந்து ரொம்ப ஃபியூயலுங்க. அருமையா அதுல பெட்ரோலு, இதுல வந்து மோட்டர் அவ்வளவுதான். பவர் பேட்டரி மோட்டார். ஆப்பரேட்டட் பவர் அவ்வளவுதான். பேசாம நீங்களும் சென்னையில ஒரு சர்வே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிருங்க சார். சார்ஜிங் ஸ்டேஷன் போயிட்டு நல்ல காசு தானே வச்சிடலாம்ல மிக இல்ல விரைவில். அது சார்ஜிங் ஸ்டேஷன் இப்ப என்ன நெறைய பேர் வந்தா தான் அது ஓகே. இப்ப இடம் வேணும் முதல்ல மெயின் ரோட்ல இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஷெல் பெட்ரோல் பம்ப் அதுல மேஜரா ஒரு இது வச்சுட்டாங்க. சார்ஜிங் ஸ்டேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க.
ம், ஸோ சென்னையிலேயும் அங்கங்கே இருக்குது சார்ஜிங் ஸ்டேஷன். ம், ஸோ சார்ஜும் பண்ணுறாங்க. ம். ஸோ அது ஃபியூச்சரில் அது ஒரு இது இருக்கும். பட் அதான் நான் சொல்கிறேன்ல, மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது. ஏன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த பேட்டரியோட இது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இதை மேஜராக கன்சர்ன் பண்ணி வைக்கல. இது இப்போதைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் தான். ம். வேற இன்னும் வேற எதுவும் பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓ. ஓகே சார், ரொம்ப தகவல் சொன்னீங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கங்க. மறக்காம நம்ம டைம் பார்த்து பேசும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வந்து வாரத்துக்கு 2 வீடியோ வரும். அதாவது 2 வீடியோ அன்னன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசுவோம். ஒரு பாமரனா வந்து பேசுவோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.